பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது பலவீனம். ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரணத்தினால மனுஷன் பலவீனப்பட்டு விடுறான். எவ்வளவுதான் உடல் ரீதியான பலன், ஆரோக்கியம் இருந்தாலும் கூட அந்த பலனெல்லாம் ஒரு நேரத்துல என்ன ஆகிடுது, தோற்று போய்விடுகிறது இல்லையா? காரணம் மனுஷிக பிரகாரமாக மாத்திரமே வாழ்கிறதுனால. ஆனா நம்ம உலக பிரகாரமாக, மனுஷிக பிரகாரமாக மாத்திரமே நம்ம வாழாம கிறிஸ்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, கிறிஸ்துவோடு நம்ம சேர்ந்து வாழ்கிற பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய கடவுள் தூய ஆவியின் வழியாக மாற்றி கொள்கிறார். தமது வல்லமை விலக செய்கிறார். பாருங்க, சிலுவையில இயேசு ஆண்டவர் மனுஷிக பிரகாரமாக அவர் பலவீனம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் கடவுள் அவரை தமது வல்லமையினால பலப்படுத்தினார். அந்த சிலுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நாம் கூட இயேசுவானவரை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு மனுஷிக பிரகாரமாக எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கூட நம்ம தூய ஆவியின் வழியாக அவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுகிறார். நம்மை அவரோடு பிழைத்திருக்கும்படியாக செய்கிறார். நம்மை கிறிஸ்துவோடு கூட நீடித்து வாழும்படியாக செய்கிறார். நம்மை கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்துல வாழ வைக்கிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமை. பலவீனம் உள்ளவர்களாகிய நம்மை நம்முடைய பலவீனங்களை மாற்றி போட்டு அவருடைய பரலோக ராஜ்யத்துல வாழத்தக்கதாக நம்மை பலப்படுத்துகிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமை. அதான் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சிலுவையில் அறையப்படும் போது கிறிஸ்து பலவீனமானவராய் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் கடவுளுடைய வல்லமையால் இப்போது வாழ்கிறார். நாமும் கிறிஸ்துவுக்குள் பலவீனராக இருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் கடவுளுடைய வல்லமையால் நாங்கள் உங்களுக்காக கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்போம். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து சிலுவையில பலவீனராய் இருந்தார். மனுஷிக பிரகாரமாக மனித பலவீனம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் பிதாவாகிய கடவுள் அவரை பலப்படுத்தினார். அந்த சிலுவை மரணத்தில் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய பலவீனங்கள் கூட மாற்றி போடுகிறார். நமக்கும் பலத்தை தருகிறார். நம்மை கூட கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கும்படி, கிறிஸ்துவோடு உயிரோடு வாழும்படியாக செய்கிறார். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். அந்த ஆண்டவரை நாம் நம்புவோம். அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை வாழுவோம். நம்முடைய வேலைகளில, நம்முடைய படிப்புகளில, நம்முடைய குடும்பங்களில நமக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை கடவுள் மாற்றி போடுவார். கடவுள் தமது தூய ஆவியின் வழியாக நம்மை பலப்படுத்துவார். இந்த விசுவாச வார்த்தையோடு கூட தொடர்ந்து நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு கூட நீடித்த நாட்களாய் நம்ம வாழுவோம். கடவுள் நம்முடைய பலவீனங்களை மாற்றி போடுவார். கடவுள் நமக்கு பல தருவார். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையிலும் மீட்புறமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம், உலக பிரகாரமாக மனுஷ ரீதியாக என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் என்னுடைய பலத்தை, நாங்கள் என்னுடைய சக்தி நாங்கள் நினைக்கிற பொழுது, நம்புகிற பொழுது அதிகமான தோல்விகள், அதிகமான நஷ்டம் அதிகமாக வருகிறது. ஆம், நீர் தயவாக மனமிறங்கி எங்களுடைய எல்லா பலவீனங்களை மாற்றி போடும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய வல்லமையினாலே நிரப்ப வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய மாறனாகி கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில, விசுவாசத்துல தொடர்ந்து வாழ்ந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட நாங்களும் கூட பரலோக ராஜ்யத்துல உயிரோடு நிலைத்திருப்பதற்கு, நாங்களும் கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி பாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற, படிக்கிற, வருகிற எல்லா விதமான காரியங்களை, எல்லா விதமான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், நல்ல பலத்தை தாரும். பலத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ எல்லாருடைய சுகவீனங்களை நீர் மாற்றி போட்டு நல்ல பலத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, உம்மால் பலப்படுத்தப்பட்ட நாளாக அமைய கர்த்தர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமாய் அருளாளர் இயேசுவை ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.